அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்த மைத்ரேயன் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சி 1991 முதல் 99 வரை பணியாற்றிய நிலையில் பின்னர் அதிமுகவில் இணைந்து மாநிலங்களவை எம்பியாக 3 முறை பணியாற்றினார். அதன் பின்னர் அவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அதன் பின்னர் மீண்டும் அதிமுகவில் இணைந்து அதன் பின்னர் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் சற்று முன்பு அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் 3 முறை மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்த மைத்ரேயன் இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவை தொடர்ந்து மற்றொரு முன்னாள் எம்பி மைத்ரேயனும் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அந்த அதிருப்தியாளர் அணி திமுகவில் இணைவது இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் 2 முன்னாள் எம்பிக்கள் திமுகவில் இணைந்திருப்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது தவிர தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவும் அதிமுகவும் தொடங்கியுள்ள நிலையில் அந்த கட்சியில் இருந்து மூத்த முன்னணி நிர்வாகிகள் திமுகவில் இணைவது இதன் மூலமாக அதிமுகவில் உள்ள பல்வேறு அணிகளையும் பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக திமுக சார்பில் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திமுகவின் தலைமையாக 2ஆம் கட்ட தலைவர்களின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் இன்று சற்று முன்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓவியா.